என் இனிய தமிழ் மக்களுக்கு P R சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு ஸ்டாக் ட்ரேட் பற்றி நான் பேச போகிறேன். நான் இது ஏற்கனவே பேசியிருந்தேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் பேசியிருந்தேன். நான் இந்த ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அந்த ட்ரேடை நான் எடுத்திருந்தேன். அதை நான் என்னோடய சோஷியல் மீடியா ட்விட்டரில் நான் போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், இதுதான் என்னோடய ட்விட்டர் ஹேண்டில். இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறேன், took some positions in TCS ahead of its results with unlimited risk on the higher side. நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, TCS வந்து நேற்று காலையில் ஒரு 3200 கிட்ட தான் ட்ரேட் நடந்தது. நான் என்ன பண்ணேன், ஸோ 3200 கால் ஆப்ஷன் பை பண்ணேன். எத்தனை லாட்டு பை பண்ணால் 10 லாட்டு. அது வந்து ஒரு லாட்டு வந்து 175. ஸோ நான் 10 லாட்டு பை பண்ணியிருந்தேன். நான் பை பண்ண ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 75 ரூபா. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறேன், 3300 கால் ஆப்ஷன் வந்து 30 லாட்டு செல் பண்ணியிருக்கிறேன். லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம பை பண்ணும்போது எவ்வளோ காசு நம்ம கொடுக்குறோமோ அதை விட அதிகமான காசு நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் 3 மடங்கு செல் பண்ணேன். ஸோ 30 ரூபாய்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் பை பண்ணது 75 ரூபா, செல் பண்ணது வந்து 30 ரூபா. ஸோ 90 ரூபா. ஸோ 90 ரூபாய்க்கு செல் பண்ணிக்கிறோம், 75 ரூபாய்க்கு பை பண்ணிக்கிறோம். இன்னும் கையில் நம்ம 15 ரூபாய் இருக்குது. அதனால் என்ன பண்ணால் ஒரு 10 லாட்டு வந்து 3400 கால் ஆப்ஷன் பை பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக வந்து 90 ரூபாய்க்கு செல் பண்ணிக்கிறேன், 85 ரூபாய்க்கு தான் பை பண்ணிக்கிறேன். ஒரு 5 ரூபா நான் வந்து கிரெடிட்டில் தான் வச்சுருக்கிறேன். ஆனால் நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தேன்னாக்கா, இதை பண்ணும்போது எப்படி கரெக்டாக பண்ணணுன்னாக்கா, இங்கே 10 லாட்டு பை பண்ணோம்னா, இங்கே 30 லாட்டு செல் பண்ணோம்னா, இங்கே 20 லாட்டு நம்ம பை பண்ணணும். அப்போ தான் 30 லாட்டு பை 30 லாட்டு செல்லுன்னு இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து லிமிட்டடாக இருக்கும். மேலே போனாலும் கீழே போனாலும் லிமிட்டட் ரிஸ்க் இருக்கும். ஆனால் நான் வந்து இது வந்து கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் எடுத்தேன். நான் எப்போவுமே கொஞ்சம் டைரெக்ஷனல் வியூ எடுக்கிற ஆள். TCS வந்து கொஞ்சம் பேரிஷாக தான் இருக்குது. ஐடி கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் பேரிஷாக தான் இருக்குது கொஞ்சம் காலமாகவே. அதனால் TCSோட ரிசல்ட் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது, இன்னும் பெரிய இது இருக்காது, அதனால் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அப்படின்றதுனால நான் வந்து ஹெட்ஜிங் வந்து 20 லாட்டுக்கு ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு பதில் வெறும் 10 லாட்டு தான் ஹெட்ஜ் பண்ணியிருந்தேன். நான் 20 லாட்டு ஹெட்ஜ் பண்ணியிருந்தால் நான் ஒரு 5 ரூபாய் நான் கையை விட்டு கொடுத்துருக்க வேண்டி வரும். ஏன்னா நான் வந்து செல் பண்ணது 330 ரூபாய்க்கு, பை பண்ணது 175 210னா 95,000. அதை நான் பண்ணலை. நான் பொதுவாக எப்போவுமே வந்து கொஞ்சம் கிரெடிட் இருக்கிற மாதிரி தான் பண்ணுவேன். நான் கொஞ்சம் டெபிட் இருக்கிற மாதிரி பண்ண மாட்டேன். ஸோ இந்த ட்ரேடு எடுத்தது இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் பே ஆஃப் சார்ட்டு. நான் 10 லாட்டு பை பண்ணிவிட்டு 30 லாட்டு செல் பண்ணிவிட்டு 10 லாட்டு பை பண்ணியிருக்கிறேன். இதுதான் பே ஆஃப் சார்ட். ரொம்ப மேலே போயிருந்ததுன்னா எனக்கு வந்து அன்லிமிட்டெட் லாஸ் இருந்திருக்கும். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒன்றும் அவ்வளோ புல்லிஷாலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் டைரெக்ஷனல் வியூ எடுத்தேன். ஸோ இன்றைக்கி என்ன நடந்ததுனாக்கா, அந்த பை இன்றைக்கி எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் TCS ஷேர் இறங்கிடுச்சு. ஸோ இது வந்து பை பண்ணதில் கிட்டத்தட்ட 50,000 ரூபா லாஸ் ஆகிருக்கு. செல் பண்ணதில் கிட்டத்தட்ட 93,000 ப்ராஃபிட்டு. மேலே ஹெச் பை பண்ணதில் கிட்டத்தட்ட 10,000 ரூபா லாஸு. ஸோ நெட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 32,000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கிறேன். இதுக்கு எவ்வளோ நான் மார்ஜின் யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ 13 லட்ச ரூபா மார்ஜின் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 32,000 ப்ராஃபிட்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5% ரிட்டர்ன். ஸோ 2.5% ரிட்டர்ன் ஜஸ்ட் 1 டே தானே. நேற்று உள்ளே போகிறோம், இன்றைக்கி வெளியே வந்துட்டோம். இது வந்து ஏர்னிங்ஸ் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ட்ரேடை வந்து அந்த ரிசல்ட் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுக்கணும். ரிசல்ட் வந்த நாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் வந்து வெளியே வந்துடணும். ஒரு 1 டேயில் வந்து ஒரு 2%லேருந்து 5% வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்போது ஒரு தடவை லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ப்ராஃபிட் மட்டுமே வரும் அப்படின்னு நம்பி எதையுமே செய்ய முடியாது. உலகத்தில் எந்த பிஸ்னஸுமே அப்படி கிடையாது. ஸோ எல்லா பிஸ்னஸ்லையும் ரிஸ்க் இருக்குது. நான் ஒரிஜினலாக என்ன சொல்லியிருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில், நீங்கள் வந்து 10 பை பண்ணிவிட்டு 30 செல் பண்ணிவிட்டு 20 பை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஒரு வேளை நான் அதை பண்ணியிருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு காமிக்கிறேன். 10 பை பண்ணதுக்கு பதில் 20 பை பண்ணியிருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் டெபிட் வந்திருக்கும். இப்போ வந்து அட் மணி பை பண்ணதில் 50,000 லாஸு, ஹெட்ஜுக்கு பை பண்ணதில் 20,000 லாஸு. ஆனால் நமக்கு வந்துருக்கிற ப்ராஃபிட் 93,000. ஸோ அது நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 22,000. நான் எடுத்த பொசிஷனுக்கு வந்து 32,000 ப்ராஃபிட் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அதனுடைய ப்ராஃபிட் 22,000 குறைஞ்சிருக்கும். ஆனால் இது குறைவான ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்குறீங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. ஸோ உண்மை என்னென்னா, நான் 13 லட்சம் மார்ஜின் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து 32,000 ப்ராஃபிட் இருந்தது. அது எனக்கு 2.5% ரிட்டர்ன் கொடுத்தது. ஆனால் இதை நான் கம்ப்ளீட் ஹெட்ஜ் பண்ணியிருந்தால் எனக்கு மார்ஜின் வந்து 13 லட்சத்துக்கு பதில் 7,15 லட்சமாக இருக்கும். 7,15 லட்ச ரூபா மார்ஜினுக்கு 22,000 ரூபா ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது வந்து 3% ரிட்டர்ன் வருது.
நான் சம்பாரிச்சது 2.5% ரிட்டர்னு, பார்ஷியல் ஹெட்ஜிங்கு, ஃபுல் ஹெட்ஜ் பண்ணியிருந்தால் 3% ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். அது இல்லாமல் வந்து இதில் அப்சைட் ரிஸ்க்கு ஒரு லிமிட்டடாக இருந்திருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி இதுதான், சார் ஹெட்ஜ் பண்ணணுமா, ஹெட்ஜ் பண்ண வேணாமா, அல்லது பார்ஷியல் ஹெட்ஜ் பண்ணணுமா? இப்போ நான் பண்ணது வந்து பார்ஷியல் ஹெட்ஜிங். சும்மா ஒரு ஜோக்குக்காக சொல்கிறேன். நாட்டில் 2 வகையான மக்கள் இருக்கிறாங்க. நாய் மாதிரி அலையிறவங்க இருக்கிறாங்க, நாயோடு அலையிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஜோக்குக்காக சொல்கிறது. ஒரு ஏழைகள், பணக்காரர்கள். ஏழைகள் வந்து கையில் பணம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் நாய் மாதிரி நடக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. பணக்காரங்க வந்து நிறைய சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணால் தான் இதுவாக வாக்கிங் போகணும், கூட ஒரு டாக் வந்து கூட கூட்டுன்னு போவாங்க வாக்கிங்க்கு. அதனால் நாயோடு போகிறவங்க, நாயோடு அலையிறவங்க நாய் மாதிரி அலையிறவங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் பங்குச்சந்தையிலையும் பார்த்திங்கன்னா ட்ரேடர்ஸில் வந்து குறைவான கேபிட்டல் வச்சிங்கன்னு எப்படியாவது நம்ம கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன் வராதா அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, அதை எப்படி டிப்ளாய் பண்ணுறது அப்படின்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இந்த முதல் குரூப்பாக இருந்தீங்கனால், குறைவான கேபிட்டல் இருந்து ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் கிடைக்காதா அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹெட்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் குறைஞ்சிரும். குறைவான முதலீடு உங்களால் பண்ண முடியும். நான் இங்கே பண்ணது வந்து 10 லாட்டுக்கு காமிச்சேன். 10 லாட்டுக்கு பார்த்திங்கன்னா 7.25 லட்சம் மார்ஜின்னு. நீங்கள் ஒரு லாட் பண்ணியிருந்தீங்கனால் உங்களுக்கு மார்ஜின் வந்து 72,000 தான். ஆனால் இதே நீங்கள் ஹெட்ஜ் பண்ணலைன்னாக்கா மார்ஜின் அதிகம். நான் பார்ஷியல் ஹெட்ஜ் பண்ணது எனக்கு 13 லட்சம் வந்தது. நான் அது இப்போ ஹெட்ஜே பண்ணாமல் இருந்திருந்தால் எனக்கு வந்து 20 லட்சம் மார்ஜின் வந்திருக்கும். ஆனால் ப்ராஃபிட்டும் அதிகமாக வந்திருக்கும். எனக்கு 42,000 ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னாக்கா, ஒன்று வந்து பணம் நிறைய இருக்கிறவங்க டிப்ளாய் பண்ணுறதுக்கு வழி இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் ஹெட்ஜ் பண்ண மாட்டாங்க, அல்லது பார்ஷியல் ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. ஏதாவது திங்ஸ் ஏதாவது போச்சுன்னா அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட இன்னும் நிறைய கேபிட்டல் இருக்கும். ஒரு ஆப்போசிட் சைடில் போட்டு செல் பண்ணுறதோ ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் குறைவான கேபிட்டல் வச்சுக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அவங்களுக்கு அடிஷ்னல் கேபிட்டல் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கம்ப்ளீட் ஹெட்ஜ் பண்ணுறது நல்லது. ஸோ பொதுவாக வந்து கேபிட்டல் அதிகமாக இருந்தால் நீங்கள் பார்ஷியல் ஹெட்ஜிங்கோ வித்தவுட் ஹெட்ஜிங்கோ கூட பண்ணலாம். பட் கேபிட்டல் கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஹெட்ஜ் பண்ணுறது நல்லது. இந்த இடத்துல வந்து 2 விஷயம் இருக்குது. கம்ப்ளீட்டாக ஹெட்ஜ் பண்ணவங்களுக்கு வந்து 22,000 ப்ராஃபிட்டு, ஆனால் 3% ரிட்டர்ன். பார்ஷியலாக ஹெட்ஜ் பண்ணவங்களுக்கு 32,000 ப்ராஃபிட்டு, ஆனால் 2.5% தான் ப்ராஃபிட். ஸோ அப்சல்யூட் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், ஆனால் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் குறவாக இருக்கும். கேபிட்டல் நிறைய வச்சுருக்கிறவங்க அதை பற்றி கவலைப்படுறதில்லை. பட் குறைவான கேபிட்டல் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதிகமாக வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் இதில் நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.